Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 1 ரூபாய் கொடுத்து வாங்குற பலூன்ல இவ்ளோ டிப்ஸா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு 7 ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போறோம். அது கிச்சனுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு பலூன் தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த பலூனை கரெக்டா அந்த மாதிரி ஹாஃப் போர்ஷன், அதாவது அந்த அடி பாட்டம் போர்ஷன் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல இருக்கிறத தூக்கி போடாதீங்க, அதை அடுத்த ரியூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி 4 பீசஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் என்னவா யூஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷோஃபாவுக்கா இருக்கட்டும், கட்டிலுக்கா இருக்கட்டும், அந்த புஷ் மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். கீழே வந்து வச்சுட்டு அந்த ஸ்கிராட்ச் விழுவாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பலூனை வந்து நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா நீட்டாவும் இருக்கும். அதே மாதிரி புதுசா ஒரு புஷ் வந்து போட்ட மாதிரியும் இருக்கும். இப்போ கட்டில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த புஷ் கீழே கலந்து விழுந்துருச்சுன்னா அது கையில வந்து நமக்கு குத்துற மாதிரி இருக்கும், நீட்டிட்டு இருக்கும், நம்ம கால்ல எல்லாம் இடிச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி டைம்ல அது மாதிரி புஷ் மாதிரி போட்டு விட்டோம் அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து அந்த ஒயிட் கலர் பல்பை எப்படி கலர் பல்பா மாத்துறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வந்து நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒயிட் எல்இடி பல்ப் தான். இதை இப்போ எப்படி கலரா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் வந்து ஒரு பலூன் தான், உங்களுக்கு என்ன கலர் லைட் வேணுமோ அந்த கலர் பலூனை ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த மேல் போர்ஷன் கிட்ட வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்க பல்போட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த பல்ப்ல இது மாதிரி மாட்டி விட்டுறலாம். இப்போ மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது அழகாக போய் கரெக்டாக வந்து உட்காந்துரும். ஸோ சூப்பரான ஒரு கலர் லைட் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த 0 வாட்ஸ் பல்புக்கெலாம் பெட்ரூமில் வந்து ஒயிட் இல்லாமல் மைல்டு கலராக வேணும் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு கலர் கூட மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான க்யூட்டான சீப்பான ஒரு ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், நான் லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். நம்மளோட வயலட் கலர் லைட் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். சாமி ரூமில் இந்த மாதிரி மஞ்சள் கலர் இல்லை வயலட் கலர், உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணும்னு தோணுதோ நீங்கள் அந்த கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் கலர் பலூன் மாதிரியே, கலர் பல்ப் மாதிரியே இருக்கும். மேலே வயலட் கலர்லயும் அந்த லைட் எரியறது வந்து வயலட் கலர்லயும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது நான் செஞ்ச கிராஃப்ட் வந்து செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து இன்ஸ்டாக்கு அனுப்புங்க. இன்ஸ்டா ஐடி அபவுட் செக்ஷன்ல இருக்கு. மெயில் ஐடிக்கு அனுப்ப வேணாம், மெயில் ஐடி கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்டால அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் லவ் அண்ட் சப்போர்ட். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பலூன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பலூனை சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கலாம். இந்த ஐடியா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்க அந்த மிச்ச மீதி பீசஸ் அதையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா நம்மளோட அழகான ரப்பர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு எப்படிரா அப்படின்ற அளவுக்கு வந்து காமிச்சாங்க. நம்ம சும்மா இருப்போமா, இது என்ன பிரமாதம், நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுல கத்துக்கிட்ட வித்தை எல்லாத்தையும் அந்த ரப்பர் பேண்டை வந்து காமிச்சிட்டு இருந்தேன். எத்தனை பேர் வந்து சின்ன வயசுல இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்ல ஸ்டாரு பிளஸ் இன்டூ ஒய் வி அப்படின்ற அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இந்த ரப்பர் பேண்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிராசரிஸ் வந்து கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத அப்படியே ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸ்டாப்லர் பின் போடுவோம். ஸ்டாப்லர் பின் போடுறது ரொம்பவே கஷ்டம், அது தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி பலூன்ல நம்ம கட் பண்ணதை சின்னதாக ஸ்டார்டிங்ல கட் பண்ணதை அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லயும் நடுவில் கட் அதெல்லாம் நல்லா பெரிய பெரிய ரப்பர் பேண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு டிப்பு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பர்த்டேக்கு பலூன்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்து காற்று போயிடுச்சு இல்லை ஓட்டையாயிடுச்சுனாவோ அதை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் மீந்து போன பலூன், அதுக்கப்புறம் காற்று போன பலூன் எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் நமக்கு தேவையான ரப்பர் பேண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நல்லா மொத்தமாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஜடைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற ரப்பர் பேண்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி பவுடர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா, இது ஆக்சுவலாக நான் ஒரு இதை பார்த்து இன்ஸ்பயரான ஒரு வீடியோ தான். இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்கள் கூடயே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பலூன் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஊதி வச்சுக்கோங்க. ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை வச்சு க்ளூகன் அப்ளை பண்ணி நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க போகிறேன். அந்த ரவுண்டுக்கு கீழே ஃபுல்லாக வந்து ஒட்டிக்க போகிறேன். இதுக்கு க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபெஃபிபான் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபெஃபிபான் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1 டே ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். நான் இப்போ குயிக்காக வீடியோ முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணுறேன். ஃபெஃபிபான் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஃபெஃபிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். ஆனால் வந்து நல்லா 1 டே ஃபுல்லாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் அந்த பாட்டம் போர்ஷன் ஃபுல்லாக அந்த வேர்க்கடலை தோலை வச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒட்டுறப்ப இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று, அதாவது ஒரு வேர்க்கடலையும் இன்னொரு வேர்க்கடலையும் மேலே கீழே சைட்லலாம் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த பலூனை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அது ஒரு பவுல் ஷேப்பில் கிடைக்கும்.
இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பலூனை வந்து ஒரு ஊசியை வச்சு குத்தி அதில் இருக்க காற்று எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம். வேஸ்ட் டேப்லெட் யூஸ் பண்ணி ஒரு ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நிறைய பேர் வந்து பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரு வேஸ்ட் டேப்லெட், எக்ஸ்பைரியான டேப்லெட்டை தூக்கி போடுற இல்லாமல் அதை வந்து 7 டைப்ஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ அந்த பலூன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட க்யூட்டான அழகான ஒரு பவுல் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ அது கீழே நிற்கிறதுக்காக ஒரு பேங்கில் வச்சு அது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். இந்த பவுல் எவ்வளோ பெருசு அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு பெரிய தேங்காய், 2 மாதுளம்பழம், ஒரு ஆரஞ்சு வச்சு காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பவுல். இதை நீங்கள் ஃப்ரூட் பவுலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெங்காயம், தக்காளி, பூண்டு அது மாதிரி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி இருக்கிற போர்ஷனை வந்து திருப்பிட்டு அதில் குட்டியாக வந்து ஒரு ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஹோல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு உள்ளன் நூலை வந்து கட்டிக்கோங்க. நீங்கள் வந்து லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒயர் வச்சு லைட் கூட போட்டுக்கலாம். பட் நான் லைட் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணல. அதே மாதிரி ஒரு வேர்க்கடலையை வச்சு வெளியில் வராது இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அவியரிக்கிட்ட அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட அடி போர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் லைட் வந்து ஹேங் பண்ணுறதா இருந்தாலும் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 இது சேர்த்து தொங்க விட்டிங்கனாலும் இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மேலே இருக்க போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷனை தான் இப்போ வந்து ரியூஸ் பண்ண போகிறோம். இதுவும் ரொம்பவே ஒரு சூப்பரான ரியூஸ் ஐடியாஸ் தான். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த கத்திக்கெலாம் வந்து சில இதில் வந்து சொரன்னு இருக்கும், அந்த ஹேண்டில் வந்து பிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி டைமில் இந்த மாதிரி அந்த பலூனோட மேல் போர்ஷனை அது மாதிரி அழகாக வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கத்தியோட ஹேண்டில் ரொம்ப அழகாக கலராக ரெடி ஆகிடும். அதே மாதிரி நல்லா கிரிப்பாகவும் இருக்கும், வளவலன்னு வலிக்கிட்டு இருக்காது. இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதை அப்படியே இழுத்து இந்த சைடு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ அது மாதிரி 2 சைடும் போட்டோம் அப்படின்னா சூப்பரான அழகான ஹேண்டில் ரெடி ஆகிடும். அதுவும் கலராக நமக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கிரிப்பாகவும் இருக்கும். பிஞ்சு அசிங்கமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பலூன் போட்டு அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு ஆர்கனைசர். இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பலூனை கரெக்டாக அந்த ஹாஃபாக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது உங்கள் குழந்தைங்க வளையல் இல்லை உங்களோட வளையல் இருந்துச்சுன்னா கண்ணாடி வளையலை விட மெட்டல் பேங்கில் இருந்தால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலூனை அந்த பேங்கிலோட சேர்த்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் பேங்கிள் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது மாதிரி ஒரு 5 பேங்கிள் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கலராக உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த 5 இதுக்குமே நான் வந்து கூகுள் ஐஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூகுள் ஐஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கெட்சில் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா கூகுள் ஐஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 இதுக்கும் ஒட்டியாச்சு. அடுத்தது வாய் வைக்கணும் இல்லையா, நம்ம கட் பண்ண அந்த மேல் போர்ஷனை மீதி இருக்கிற பீசஸை அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எது கான்ட்ராஸ்ட்டாக இருக்குமோ அந்த மீதி இருக்க போர்ஷன்ஸில் எல்லாத்தையும் வாயை வந்து ஒட்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேஸ்ட் கிளாத் ரியூஸ் ஐடியாஸ் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கர்ட் கப் ரியூஸ் ஐடியாஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. நெஸ்கேஃபே பாட்டில் ரியூஸ் ஐடியா கேட்குறீங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஒரு உள்ளன் நூல் வச்சு ஃபுல்லாக வந்து 5ஐயும் கட்டிட்டு அது மாதிரி அதை கட்டப்பை குச்சியை அந்த மாதிரி கலர் பேப்பர் வந்து சுற்றி இது மாதிரி 5ஐயும் நான் வந்து ஹேங் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஹேங்கிங் வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிடும். இது உங்கள் குழந்தைங்க ரூமோ இல்லை கிச்சன்லையோ இல்லை ஹாலில் வந்து மாட்டிவிட்டோம் அப்படின்னா ஒரு பார்க்குறப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இதை 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தீக்குச்சியில் அது மாதிரி கேலண்டர் அட்டையில் அந்த நம்பர்ஸ் 1 to 31 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரி, சாட்டர்டே, சண்டே, மண்டே அது மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா இது ஒரு மினி கேலண்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி என்ன மந்த்து போய் அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு வா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். பாசிட்டிவ் கோட்ஸ் ஏதாவது எழுதினாலும் எழுதிக்கலாம். பி ஸ்மைல், பி ஹாப்பி அது மாதிரி எழுதி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஐடியா நம்பர் 7. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான். அந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் கட் பண்ணது மீதி இருந்தது. இது மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸுக்கு லிட் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ½ லெமன் வைக்க போகிறோம் அப்படின்னா வச்சுட்டு இது மாதிரி அந்த பலூனை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா லிட்டே தேவையில்ல. சூப்பரான ஒரு ஏர் டைட்டான ஒரு லிட் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்காக நம்ம ஏர்டைட் பாக்ஸ் வேணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சில்வர் பவுலில் வந்து ஏதாவது வச்சுட்டு இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஆனால் தயவு செய்து ஹீட்டான எந்த பொருளையும் உள்ளே வந்து வைக்காதீங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்ப க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சிலது பாட்டில் அழகாக இருக்கும், மூடி இருக்காது. அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஐடியா நம்பர் 8. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான பலூன் தான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த பாட்டம் போர்ஷனை ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொட்டேட்டிங் டேப்பாக தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய கிச்சனில் மாடுலர் கிச்சன் இல்லாமல் நார்மலாக அந்த மாதிரி பைப் இருக்கிற கிச்சனில் ரொட்டேட்டிங் டேப் அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது மாதிரி டைமில் அது மாதிரி பலூனை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரொட்டேட்டிங் டேப் வந்து ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரொட்டேட்டிங் டேப்பை விட இது ரொம்பவே நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த டைரக்ஷன் வேணாலும் நீங்கள் திருப்பிக்கலாம், எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக ஹோல் போடாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப ஃபில் ஆகி பலூன் வந்து பெருசாகாமல் அப்படியே இருக்கும். இந்த 8 டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.